நீங்கள் ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு டேரெக்ட் ட்ரெயின் இருக்குது காலையில் 6:45. அதை பிடிச்சி ராமேஸ்வரம் வந்து இறங்கிட்டிங்கன்னா ஜங்ஷன் விட்டு வெளியே வந்தோடனேயே பஸ் வரும். 10 ரூபா தான் டிக்கெட்டு. கோயில் வாசலில் இறக்கிடுவாங்க. பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுக்குங்க. நாங்கள் போன ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பொங்கல் இருந்துச்சு, தோசை இருந்துச்சு. பொங்கல் டேஸ்ட்னால் அல்டிமேட்டாக இருந்துச்சு. தோசை டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கின தோசை பார்த்தீங்கன்னா மசாலா தோசை தான் வாங்கினோம். மசாலா தோசை மாதிரியே தெரியலை. ஏதோ தக்காளி சட்னி மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே வச்சு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. தக்காளி தொக்கு மாதிரி இருந்துச்சு. ஸோ தோசையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி எல்லாமே சூப்பர். சாம்பார் சட்னினா அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்படியே சாப்பிட்டு முடிச்சு கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா 2 வாசல் இருக்குது. ஒன்று வந்து குளிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து குளிக்காமல் போகிற மாதிரி இருக்குது. குளிக்காமல் போகிறோன்னா நார்மலாக சாமி கும்பிட்டு வருது. குளிச்சுட்டு வந்தால் அந்த குளம் மாதிரி இருக்கும். அந்த குளத்துலலாம் போய் சாமி கும்பிட்டு அஞ்சனா தண்ணியை வாங்கி குளிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு தனித்தனி டோக்கன் தான் இருக்குது. உங்களுக்கு எது தோறோ அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி போய்க்குவோங்க. கடைசியாக நாங்கள் பூரியை வாங்கி சாப்பிட்டோம். பூரி ஆவரேஜ் தான். ஸோ அப்படியே இதை முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறாண்டா போயிட்டு வந்தோங்க. கோயிலுக்குள்ளே இப்போ ஃபோன் எல்லாமே அலோடு. ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு உள்ளே போய் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துக்கலாம். கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணிக்குனா நிறைய சாத்திடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி போயிருங்க. நாங்கள் ஃபைனலாக ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ஹோட்டலில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ஓகேவாக இருந்துச்சு. நீங்களும் பண்ணீங்கன்னா ட்ரை